வணக்கம். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, அஷ்டமி திதி. நல்ல நேரம் இல்லை. ஆனாலும் சில ராசிகளுக்கு நல்லா இருக்கும், அது உறுதி. அதை மறந்துடாதீங்க. என்ன நடந்தாலும் சிலருக்கு நல்லா இருக்கும், அது மாறும். இப்போ கொரோனா வந்துச்சு, டாக்டர்கள் பல பேர் நல்லா சம்பாதிக்கலையா, அந்த மாதிரி தான். மாஸ்க்கு தயாரித்தவங்க நிறைய பணம் பண்ணலையா, அந்த மாதிரி தான். அஷ்டமியாக இருந்தால் கூட சில ராசிகளுக்கு நல்லா இருக்கும், சில ராசிகளுக்கு சரியாக இருக்காது. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறோம். எந்த ராசிக்கு மாறுதுங்கிறத இப்போ சொல்கிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாட்கள். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும், வெற்றி அதிகமாகும், சந்தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. கிருத்திகனுடைய தலைவர் சூரியன். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடணும், இதை மறந்துடாதீங்க. மொத்தத்தில் 2 நாட்களுமே வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள், ஞாயிறு. 2, 1, தெற்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். ரிஷபராசிக்கார நேயர்களை, ரிஷபராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க கோயிலில். ஏங்க, ரோகினுடைய தலைவர் சந்திரன், திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். மொத்தத்தில் சிறப்பான நாள். உங்கள் பிறகு பலமான தைரியம் பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி சொல்லுங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு உள்ள புத்தகம். கோயிலிருந்து ஒரு 10 பாட்டு படிங்க போதும். அம்மனை பற்றி, அம்மன் கோயிலேருந்து படிக்கிறது நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை, நிதானமாக இருக்கணும். பழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பெல்லாம் சரியாக தெரியும், சரியெல்லாம் தப்பாக தெரியும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். அசை உணவு கூடாது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அமுதனே போற்றி, அழகனே போற்றி, அறிவனே போற்றி. அமுதன், அழகன், அறிவன் யார்? சந்திரன். இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படித்து பாருங்கள். என்னது? நிறைய அருணகிரிநாதருடைய திருப்புகள். ஒரு பாட்டு படிங்க போதும். கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதை பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க. தோல்வியை தடுத்துடலாம், கெட்டதை தடுத்துடலாம். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நல்லது. ஜாக்கிரதை. சந்திராஷ்டமம். கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளும் சூப்பர், பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கலக்கிற கலக்கு கில்லி. திங்கட்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். உங்கள் ராசிக்கு தலைவர் சந்திரன், அதனால் சொல்கிறோம். 2 நாளுமே சூப்பர். அப்புறம் சூரியன் வேற 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த சித்திரை, அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி, இந்த 2 மாதமும் சூரியன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அவ்வளோதான். 10ஆம் இடம், 11ஆம் இடம் சூரியனுக்கு. இந்த 2 மாதமும் கில்லி. நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஞாயிறு திங்கள் 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி. அனுகூலமான எண் 3, 2, தெற்கு, மேற்கு, பச்சை, வெள்ளை, ஞாயிறு. 2, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே உயர்வு, வெற்றி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம், வெற்றி, பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், மறந்துடாதீங்க. உங்கள் ராசிக்கு தலைவர் அவர். தீபம் காட்டணும் வீட்டில் இருந்து. 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை, ஞாயிறு. 2, 9, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு, திங்கள். கன்னிராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை, கோச்சுக்காதீங்க. வீண் கவலை, வீண் பேச்சு, வீண் பதட்டம் எல்லாம் இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை நிலாவுக்கு தீபம் காட்டிடணும் ராத்திரியில். சரி, காட்டிடுறோம். உத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடணும், காட்டிடுங்க.
மற்றபடி வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாட்களும் நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு 7 வடக்கு பச்சை திங்கள். பரிகாரம் பண்ணுனா. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி உயர்வு நிம்மதி. அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி சொல்லுங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு உள்ள புத்தகம். கோயிலிருந்து ஒரு 10 பாட்டு படிங்க போதும். அம்மனை பற்றி, அம்மன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. நல்ல முன்னேற்றம். கலக்குறீங்க, சந்தோஷம். மனசு கெட்டியாக இருக்குது. அடித்து தாக்குறீங்க. வெற்றி உயர்வு பிரமாதம். என்ன சில வழிபாடுகள் செஞ்சுருங்க. ஆமாம். அனுகூலமான எண் 7 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. ஆமாம். மனசுக்குள்ளே சில மந்திரம் அப்பப்போ சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி. இதெல்லாம் சந்திரன் வழிபட்ட இடம். சிவனையும் பெருமாளையும் மகாலட்சுமியையும் சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அப்புறம் நல்ல புத்தகம் ஒரு மந்திரம் படிங்க. என்னது? லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. நல்லது. சாப்பிட கொடுங்க. பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம், ஏழைகளுக்கெல்லாம். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. கலக்குறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏங்க? திருவோணத்தினுடைய தலைவர் சந்திரன். மொத்தத்தில் சூப்பரான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. ஆமாம். மனசுக்குள்ளே சில மந்திரம் அப்பப்போ சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி. இதெல்லாம் சந்திரன் வழிபட்ட இடம். சிவனையும் பெருமாளையும் மகாலட்சுமியையும் சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அப்புறம் நல்ல புத்தகம் ஒரு மந்திரம் படிங்க. என்னது? லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. நல்லது. சாப்பிட கொடுங்க. பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம், ஏழைகளுக்கெல்லாம். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். பிரமாதம். ஆமாம். அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஞாயிறு 7 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2 நாட்களும் வெற்றிகரமான நாட்கள். சந்தோஷம். மீனராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை ஞாயிறு 2 வடக்கு பச்சை திங்கள். நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன. சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.